ஹைடா மாஃபியா ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி டெய்லி அந்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். சீக்கிரமாக ஒரு வீடியோ முடிப்போம் இல்லையா? சரி, அந்த மாதிரி முடிக்கலான்னு இருக்கேன். ஓகே, சூஸ் பண்ணி போட கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், பிகாஸ் எதோ சூஸ் பண்ணுறது தெரியல. பார்க்கலாம், சூன் போட பார்க்குறேன். தென் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணியிருக்கேன், லிங்க் கீழே இருக்கு, ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பாட்டிலேருந்து அப்படியே பார்த்துடலாம். ஓகே, உங்களை அடிச்சுருந்துருப்பான், பிகாஸ் அவனுடைய கெஸ் படி நீங்கள் தான் வியர்டாக இருக்க மாதிரி அப்படியே தெரிஞ்சிருக்கும். அதில் இதை பார்க்கலாம். ஜேகே உங்களை புரட்டி எடுக்கிறான், செம்மடி. அவனுக்கு நீங்கள் தான் வியர்டாக இருக்க மாதிரி இருக்கு. இப்போ ஒரு ப்ராப்ளம் போகுது இல்லையா? ஸோ அந்த ப்ராப்ளம் உங்களால் வந்திருக்குமோ அப்படின்னு அவன் திங்க் பண்ணுறானோ இல்லையோ, அவன் மைண்டு சொல்லுதோ. அவன் மைண்டு என்ன சொன்னாலுமே அது கரெக்டாக இருக்கும். இப்போது அந்த திங்கிங்கோட உங்களை பார்த்து ஒரு கிக் பண்ணுறான். குப்பு குப்பு குப்புன்னு வாயிலேருந்து ரத்தம் கொட்டிகிட்டே இருக்கு. நீங்கள் அதை துப்பிட்டுருக்கீங்க, உங்களால் முடியல. ஏன் இவன் அடிக்கிறான்? செஸ்ஸில் கை வச்சோம் இல்லையா, அதுக்காக இப்படி ரியாக்ட் பண்ணுறானா? என்ன ஏதுன்னு கூட தெரியாமல் பயங்கரமாக வலிக்குது. அந்த மாதிரி போட்டு புரட்டி எடுக்கிறான். ஒரு அடி அடித்தாலே உங்களால் தாங்க முடியாது. அவன் கிக் பண்ணி தூக்கி போட்டு பந்தாடுறான் உங்களை. நார்மல் ஒரு பாய்ஸ் அடிக்கிற மாதிரி உங்களை அடிச்சிட்ருக்கான். ஈவன் அவன் முன்னாடி உங்களால் நிற்க கூட முடியல. ஒரு கிக் பண்ணுறான். நீங்கள் ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும், அதில் ஹிட் ஆகிட்டு அகெயின் வந்து கீழே விழுறீங்க. கை எடுத்து தாங்கி எழுத்துக்கும் போது அகெயின் எட்டு ஒரு ஒத்த விட்றான். ஒரு கட்டத்தில் கண்ணெல்லாம் பிளர் ஆகுது, தலை சுற்றுது, கண்ணு திறக்க முடியல, எழுந்துக்க முடியல. ஃபஸ்ட்டு உங்களால் கை ஊனி எழுந்துக்க ட்ரை பண்ணுறீங்க, தட்டுமாறி அப்படி கீழே தான் விழுறீங்க. வீக்கெலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜெகே, நான் சொல்கிறது கேளு ஜெகே. கொஞ்ச நேரம் சைலண்டாக இப்போ எல்லாத்தையும் சொல்லுவான் பாரு. வீக்கு பாவமாக இருக்கும் உங்களை பார்க்கறதுக்கு. அவன் பிரதர் மாதிரி தான் உங்களை நினைக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சைலண்டாக தான் நின்றுட்டுருக்கான். பிகாஸ் ஜிகேவோட கேஸ் தப்பாக போகாதா. சேம் டைம் நீங்கள் அதை பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படியே திங்க் பண்ணுறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சைலண்டாக நின்றுட்டுருக்கேன். லைட்டாக பென் பண்ணி உங்ககிட்ட ஜேகே ஷோட்டு பிடிச்சி க்ளோஸாக இழுக்கிறான். அவனை பார்க்கவும் முடியல அவங்களால. கண்ணுக்கு தண்ணி மட்டும்தான் வருது. கீழே படுத்துட்டுருக்க அவன் ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறான் இல்லையா, ஒரு மாதிரி தொங்கி இது கையெல்லாம் விழுந்த ஒரு மாதிரி இருக்கீங்க. பட் இந்த ஜேகேக்கு அவங்க இப்படி இழுத்துருப்பாங்க இல்லையா, இது வெயிட்லெஸ்ஸா குட்டியா ஒரு பாய் அப்படிங்கிற ஒரு ஃபீலே வரல. அசால்ட்டாக அவங்கள இழுத்துட்டான். அவனுக்கு தெரியும் இல்லையா, எத்தனை பேர் கூட ஃபைட் பண்ணியிருப்பான். உங்கள் ஷர்ட்டை பிடிச்ச உங்கள் காலருக்கு கீழே பிடிச்சி இழுக்கும் போது அவளுக்கு தக்கையா அப்படி நீங்கள் அவனுக்கு முன்னாடி தவண்டு அப்படி இருக்கும் போது அமைதியாக 1 செகண்ட் உங்களையே பார்த்துட்டே இருக்கான். ஜெகே, நான் சொல்கிறது கேளு. அவனை ஃபஸ்ட்டு விட ஒன்று சேருவே, ஒன்று சேர டே அண்ட் என்ன பண்ண. உங்களுக்கு இது காதில் விழுது, ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல, பேச முடியல. டே உன்னை தான் கேட்குறேன். இன்னும் 2 அடி அடிச்சேன்னு வையன், நீ செத்துருவ. ஒழுங்கு மரியாதை சொல்லு. என்ன பண்ண, யார்கிட்ட போட்டு கொடுத்தா, யார் உன்னோட ஸ்பை? ஒரு வேளை நீயே தான் ஸ்பையா? என்ன இப்போ தான் புரியுது எதையும் கெஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு. பட் உங்களால் பேச முடியல, கண்ணை கூட திறக்க முடியல. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கீங்க. சிக்கி உங்களை பார்க்குறா. உங்கள் கையிலேருந்து உங்கள் லிப்ஸ் கிட்ட அங்கங்கே ப்ளீட் ஆகுது. பார்க்குறான். உங்கள் கண்ணிலேருந்து வாட்டர் டப் வந்து அவன் கையில் விழுதா. உங்களால் பேசவே முடியல, உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவ்வளோதான். எந்த ஒரு இல்லை, எந்த மூமெண்ட்டும் இல்லை. கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 அடி அடித்தா கண்டிப்பாக நீங்கள் செத்து போயிடுவீங்க. அந்த ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. ஜேகே அப்படியே உங்களை பார்த்துட்டே இருந்துட்டு கீழே டொம்முன்னு விட்டுட்டு அங்கேருந்து நடந்து போக ஆரம்பிச்சிட்டான்.
அங்கேருந்து அவன் மூவ் ஆன அடுத்த செகண்ட் வி அப்படியே வந்து உங்களை தூக்கிக்கிட்டான். கண்ணை திறந்து பார்க்குறீங்க, உங்களால் எதுவுமே ரியாக்ட் பண்ணவே முடியல. வி ஒரு டேபிள் மாதிரி இருக்கு, தூக்கிட்டு போய் அங்கே படுக்க வைக்கிறான். டீ என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க, தண்ணி கொண்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லும்போது பரபரப்பாக எல்லாரும் கிளம்புறானுங்க. ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்கும் அவன்கிட்ட ஒர்க் பண்ணி, கொஞ்ச நாள் ஆனாலுமே எல்லாருக்கூடையுமே சுட்டித்தனமாக சேட்டை பண்ணி அப்படி தான் பண்ணுவீங்க. எல்லாருக்குமே ஒரு குட்டி பையனாக தான் உங்களை பிடிக்கும், அப்படி தானே உங்களை பிடிக்கும். ஸோ நீங்கள் எப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது. ஈவன் வீக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் டேபிளில் படுத்துட்ருக்கீங்க. விஜய்க்கே அவன் ரூம்ல இருந்து புலம்பிட்டு இருக்கான், கத்துறான். எப்படி 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 என் லைஃப்ல என்னடா இவ்வளோ பெரிய அசிங்கம், எவன் 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 அப்படி திங்க் பண்ணும் போதே உங்கள் ஃபேஸ் தான் வந்து வந்து போகுது. என்னடா பண்ணுற என் மண்டக்குள்ள. டேய் என் கெஸ் என்னைக்குமே தப்பா போக்கவே போக்காது. அவன்கிட்ட இருந்து எப்படி வாங்குறது? அவன் தான் ஏதோ பண்ணுறான். அப்படி திங்க் பண்ணும்போது உங்கள் கண்ணிலேருந்து வாட்டர் ட்ராப் விழுந்திருக்கும் இல்லையா, அது அவனோட ஹேண்ட்ஸில் பட்டிருக்கும். அதை பார்க்குறேன். அவனோட பிளட்டு, அதாவது உங்களோட பிளட்டு அவனோட கையில் அப்படி இருக்கு. அமைதியாக பார்த்துட்ருக்கான். பட் இதெல்லாம் பார்த்துமே தப்பு பண்ணிட்டோமோ, திரியத்தனமாக ஒரு சின்ன பையனை அடிச்சிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவனுக்கு வரவே இல்லை. நீங்கள் அழுது அவனுக்கு கஷ்டமாகவே இருந்தாலும் என்றைக்குமே அவனோட கெஸ் தப்பாக போனதே கிடையாது. அகெயின் இல்லை அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் மண்டக்குள்ள ஓட்டிகிட்டே இருக்க. அமைதியாக அந்த பெட்டில் உட்காந்துட்டான். அங்கிள் கிட்ட நான் பேசி ஆகணும், அங்கிள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அங்கிளுக்கு கால் பண்ணுறான். அவர் தான் செத்து போயிட்டார் இல்லையா, அவருடைய நம்பர் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும். ஸ்விட்ச் ஆஃபா? எப்போதுல சுவிட்ச் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கே திங்க் பண்ணிட்டு இருக்க. எங்க வி உங்களை தூக்கி ஒரு மாதிரி உட்கார வச்ச. தண்ணி குடி, போய்த்தியம் மாதிரி இந்த இடத்த சுற்றி வராதன்னு எத்தனை வாட்டி நான் சொன்னேன். எங்கேயாவது நீ கேட்குறியாடா? ஜெய்கே கண்ணில் படாதன்னு இங்கே பாரு. இதுக்கப்புறம் மாட்டினா கண்டிப்பாக அவனை கொண்டுடுவான். ஜெய்கேட்டுக்கு மாட்டினு வைக்க கண்டிப்பாக உன்னால் காப்பாற்ற முடியாது, ஒழுங்காக இங்கிருந்து ஓடிடு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தண்ணி கொடுக்குறான். நீங்கள் வியை பார்த்துட்ருக்க. அவன் எவ்வளோ க்ளோஸாக இருக்கான். அவன் கண்ணு, அவனோட நோஸு, அவனோட லிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. மைண்ட்விட்டாக பார்க்குறீங்க. அவன் தண்ணி குடிச்சிட்டு அவனோட லிப்ஸை லிக் பண்ணுறான். அதையும் பார்க்குறீங்க. எவ்வளோ அடி போட்டும் நீங்கள் திருந்தவே இல்லை. ஆஹா, எவ்வளோ அடி வாங்கினாலும் இந்த அடிக்கு வறுத்து தான். எப்படி நீங்கள் கேர் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் அடி கூட வாங்கலாம் போலையே. அப்படி புலம்ப வீக்கு புரியல. என்னடா புலம்புற, வலிக்குதா? எவ்வளோ கிட்ட பார்க்க நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. எவ்வளோ அடி வாங்கியும் இந்த கொழுப்பு மட்டும் உனக்கு குறையவே மாட்டேங்குதா? படு அப்படி சொல்லிட்டு அந்த டேபிள்லேயே உங்களை ப்ராப்பராக படுக்க வச்சுட்டு உங்கள் ஷர்ட்டு கழட்டலான்னு வரான். டக்குன்னு அவன் கையை பிடிக்கிறீங்க. என்ன? இல்லை எனக்கு ஒன்றும் ஆகலை. நீ எப்படி செக் பண்ணுவ? வரும் இவ்வளோ ரத்தம் எங்கெங்கே வருதுன்னு கூட தெரியல. ஒரு நிமிஷம். இல்லை ஆல்ரைட், நான் பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கேர்ள் வாய்ஸ் பேசுகிறத ஸ்டாப் பண்ணு. இந்த மாதிரி உங்ககிட்ட பேச எனக்கு ஹாப்பியாக இருக்கு. அதனால தான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். பிகாஸ் உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா, அதனால நீங்களாக இருக்கும்போது அவங்ககிட்ட உங்கள் வாய்ஸில் பேசணும் அப்படி உங்களுக்கு தோணுது. அதனால் இப்போ நீங்கள் அவங்ககிட்ட பேசிகிட்ருக்கீங்க. கையெடு. எங்கே அடிபட்டுருக்குன்னு பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு ஷோல்டரில், அப்புறம் இங்கே அப்படி சொல்லிட்டு உங்கள் ஸ்டொமக்கில் கை வைக்கிறான். ஒரு மாத்திரை இருக்கு. உங்கள் தைஸில் கை வச்சு ரப் பண்ணும்போது எனக்கு ஒரு மாத்திரை இருக்கு. கையெடுங்க.
ஒரு மாதிரி சினுங்கிற மாதிரி கேர்ள் வயசில் கேட்கும் போதும் அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு திரும்பி உங்களை பார்க்குறான். என்னாச்சா சார்? இல்லை, இது மாதிரி வாய்ஸில் பேசும்போதும் எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் என்கிட்ட கூட இந்த மாதிரிலாம் பேசாத. ஒரு மாதிரி ப்ளஷிங் ஆகிடுச்சா? சார் ஷர்ட் பட்டன் கழட்ட போகிறான். இன்னொன்று என் ஷர்ட்டை கழட்டுறதை விட்டுட்டு உங்கள் ஷர்ட்டை கழட்டுங்க. என் ஷர்ட்டா? என்னாச்சா? எனக்கு எதுக்கும் அடிப்படலையே. ஒரு பட்டன் தான் ரிமூவ் பண்ணியிருக்கீங்க. எப்போவுமே 3 பட்டன் அப்படி தான் கழட்டி இருக்கும். ஓரளவுக்கு நான் உங்களை பார்ப்பேன், உள்ள அவங்க ஜஸ்ட் ஆப்ஷன் பார்ப்பேன். பட் எவ்வளோ க்ளோஸாக இருந்தோம் எனக்கு அதெல்லாம் தெரியவே மாட்டேங்குதா. எல்லாரையும் தெரியும் பார்த்தா எங்கேருந்து கிளம்புங்க. சார் அண்ட் அவனை நான் பார்த்துக்கிறேன், கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் இப்படி பேசுறது அவனுக்கு இன்னுமோ தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. அவன் லைட்டாக வின் பண்ணி, நீ பையனா போயிட்டா பொண்ணா மட்டும் இருந்தேன்னு வையான், ஏதாவது பண்ணி வச்சிரும். ஏதோ உங்களுக்கு ப்ளஷிங்காக இருக்கு. எந்த அடிப்படையில் அம்மா நீங்கள் அவன்கிட்ட நல்லா படப்படன்னு பேசுவீங்க. அப்படி உங்களால் இப்போ பேச முடியல, லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. சரி, எல்லாரையும் அனுப்பிட்டான். எல்லாரும் இருக்கிறதுனால உனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நீ இன்னும் சொன்னியா? இப்போ கழட்டு. சார் அதான் சொன்னல எனக்கு ஒன்றும் இல்லைன்னு. அதுக்கு மாதிரி நீங்கள் உங்கள் ஷர்ட்டை கழட்டுங்க. நான் தான் அதை பார்க்கணும்னு சொன்னேன்ல. நீ அட்டி வாங்க போகிற, சிக்கி வாங்கினதை விட அவன்கிட்ட வாங்கினதை விட என்கிட்ட அதிகமாக வாங்க போகிற. எனக்கு தெரியும் நீங்கள் என்ன எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு. ஓ, எவ்வளோ தெரியுதா உனக்கு? எப்படி சொல்கிறேன்? பிகாஸ் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்படி தானே? உங்களை பார்த்துட்டே இருக்கான். சொல்லுங்க, பிடிச்சிருக்குண்ணா. நீ ஒரு குட்டி பையன், நீ பண்ணுறதெல்லாம் குறும்புத்தனமாக இருக்குது, அதை நல்லா பிடிச்சிருக்கு. அப்படியா? எங்களுக்கு உங்களை வேறு விதமாக பிடிச்சிருக்கு. புரியல. இல்லை, இதே நான் பொண்ணாக இருக்கு இதை சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பொண்ணாத்து சொல்லும் போதா? என்னடா அப்படிலாம் கேட்குற? டீ ஏற்கனவே என்னையும் ஜெக்கியும் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க, இதில் நீயுமா? நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு 2 பேரும் பற்றி வேற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. பயங்கர நினைக்கிற மாதிரி நான் கிடையாதா? இந்த பெயினில் நீங்கள் உலர்றதெல்லாம் தாறுமாறாக இருக்குது, பயங்கரமாக பெயினாக இருக்குது. அவனை ஷர்ட்டை கழட்ட விட மாட்டேன்றீங்க. ஷோல்டரில் அடிபட்டிருக்கு, உங்கள் ஹிப்பு கீழே, தென் உங்கள் ஸ்டொமக்கில் ஆரஞ்சிருப்பான் இல்லையா, நிறைய இடம் அடிபட்டிருக்கு. உங்களால் நிற்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. பட் ஃப்ளோட் மட்டும் பண்ணிகிட்ருக்கீங்க. வியை பார்த்தா உங்கள் ஷர்ட்டை கழட்ட வரான், ஒன்றும் பண்ண மாட்டேன்றீங்க. அவன் நினச்சிக்கிறான் சில பேருக்கு கொஞ்சமாக இருக்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுறீங்க போல. அப்படி திங்க் பண்ணிட்டான். சரி, ஓகே, நீ படுத்துட்ற. என்கிட்ட காட்டுறதுக்கு உனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். தென் ஒரு நிமிஷம் நான் போய் டாக்டருக்கு கால் பண்ணுறேன். கண்ணெல்லாம் பிதுங்குதா? டாக்டரா? அப்படின்னா ஜென்ஸ் அப்படிங்கிறத, சாரி லேடிஸுங்கிறத செக் பண்ணும்போது அவருக்கு தெரிஞ்சிடும். ஸோ வீக்கிட்ட இல்லை ஜேக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டா அப்படி திங்க் பண்ணிவிட்டு இன்னும் வேணாம் சார். எதுக்கு இப்படி பார்த்துற? இன்ஜெக்ஷன்னா பயமா என்ன? என்னடா பொண்ணு மாதிரிலாம் ஏதோ சொல்லிடாதா? அதெல்லாம் இல்லை சார், ஐம் ஆல்ரெடின்னு உனக்கு சொல்கிறியா? நீ எப்படி அடி வாங்கினான்னு எனக்கு தெரியுதோ. சாதாரணமாக ஜேக்கிட்ட அடி வாங்கினா எப்படி இருக்கும் எனக்கு தெரியும். வெயிட் பண்ண, டாக்டர் கால் எடுக்க மாட்டேன்றாரு, நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். நீங்கள் அவன் அங்கேருந்து போன உடனே அந்த பெஞ்சில் அந்த இறங்கி மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறீங்க. முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் இருக்க வாலை ஹோல்ட் பண்ணி, டேபிள்லாம் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி மெதுவாக நடந்து வெளில வரீங்க. நிறைய கார்ட்ஸ் இருக்காங்க. டே அண்ட் ஓகேவா?
ம். ஓகே. சரி சொல்லு. ஏதாவது பண்ணி தொலைச்சியா? ம். ஆ, இல்ல. அம், சரி சரி சரி. ஏதாவது விளையாட்டுத்தனமா ஏதாவது பண்ணி வச்சியா? அவனுங்களே பார்க்குறீங்க. பிகாஸ் எல்லாருக்குமே உங்கள் மேலே தான் டவுட்டாக இருக்குது. பிகாஸ் ஜேகேவோட கெஸ் என்றைக்குமே தப்பாக போகாது. அது அவனுங்களுக்கும் தெரியும். ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லைடா, தப்பாக நினைக்காதா. நம்ம எல்லாம் இவ்வளோ நாள் ஒன்றா தான் இருந்திருக்கோம். எனக்கு புரியுதா. நீ அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்ட. நீ ஒரு இன்னசென்ட். சேம் டைம் ஜேகே சார் சொல்கிறதா அப்படி கரெக்டாக இருக்கும். அவர் உனக்கு கிஸ் பண்ணிட்டாருனா கண்டுபிடிக்காம விட மாட்டார். பக்குன்னு இருக்கு. கண்டுபிடிச்சிருவானோ அப்படி தோணுதா? இல்லை. என்னை விடுங்க, எனக்கு இப்போ முடியல. நான் போயிட்டு வந்துட்டுறேன். எங்கே போகிறேன்? ஒரு நிமிஷம் இரு, நான் கூட்டிகிட்டு போகிறேன். அப்படி சொல்லும் போது இன்னும் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துலேருந்து வெளில வரீங்க. ஒரு கார்னரில் கார் நிற்கிது. உங்கள் கார் தான். காரை அன்லாக் பண்ணி ஏறி உள்ளே உட்காந்து தண்ணி எடுத்து குடிக்கிறீங்க. ம், முடியல. ஸ்டொமக் ரொம்ப வலிக்குதோ. வயிற்றுலையும் இட்டு ஒதிச்சிருப்பான் இல்லையா, வயிறு வலிக்குதோ, கண்ணெல்லாம் கலங்குது. உங்கள் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டு உங்கள் பாடி பார்க்குறீங்க. சொன்ன மாதிரி அவன் எங்கெங்கெல்லாம் சொல்லியிருப்பானோ அங்கே தான் உங்களுக்கு காயமாயிருக்கு. அதை டச் பண்ணி பார்த்தா எப்படி அவரு கரெக்டாக சொன்னார். என்ன எப்படி வலிக்குது, என்ன இவன் எப்படி அடிக்கிறான், மான்ஸ்டர் மாதிரி இருக்காங்க, பார்க்கவே பயமாக இருக்கு, என்ன தப்பு பண்ண போகிறோன்னு தெரியல. அப்படி திங்க் பண்ணும்போது மொபைல் எங்கே போச்சு? அந்த குடன்லேயே விழுந்திருக்கோம். ஐயோ, அப்போது சார் கொடுத்த நம்ம மொபைல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மொபைல் தேடுறீங்க. அது எப்போவுமே நீங்கள் சேஃப்டியாக ஷோட்குள்ளே போட்டு அப்படி தான் வச்சுருப்பீங்க. இப்போ அப்படி தான் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து அந்த மொபைலை எடுத்து ஆன் பண்ணி உங்கள் சீனியருக்கு கால் பண்ணிக்கிட்டே, ஒருவேளை நம்ம ஃபோட்டோஸ் அனுப்பணுமே, அதனால ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கா என்ன, இவன் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படி திங்க் பண்ணிகிட்டே அவனுக்கு, அதாவது உங்கள் சீனியருக்கு கால் பண்ணிக்கிட்டே உங்கள் மண்டையில் இருக்க விக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டுட்ருக்கீங்க. உங்கள் சீனியருக்கு கால் பண்ணுறீங்க. அவன் அந்த காலை பார்த்துட்டு, சார் வயன் தான் கால் பண்ணுறான், எல்லா ப்ராப்ளம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல இந்த நேரத்துக்கு. அவனும் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும். பட் இவன் எப்படி உயிரோடு இருக்கா தெரியலையே. அந்த ஜேகே அவ்வளோ முட்டாளா என்ன? அவன் ரொம்ப கிளவரானாலு நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோமா? இவன் போன 2 days இறந்துருவான்னு நினச்சோம். பட் இவன் உயிரோட தான் இருக்கா. இவ்வளோ ப்ராப்ளம் போயும் சிக்கி இப்படி இவளை கண்டுபிடிக்காம விட்டான் அப்படிங்கிற மாதிரி மொபைலை அட்டன் பண்ண மாட்டேன்றானுங்க. இவனுங்க பாட்டன் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கட் பண்ணிவிட்டு அக்கே நீங்கள் அவனுக்கு கூப்பிட்றீங்க. பாடிலாம் ஒரே பெயினாக இருக்கு. அவனுங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் அவள் செக்கிக்கிட்ட மாட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம அவளை சேவ் பண்ணுவோன்னு நம்மளுக்கு கால் பண்ணுறான். ஆமாம் சார். ஒரு வேளை பொண்ணாச்சே மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது? இதெல்லாம் ஏற்கனவே கிஸ் பண்ணது தானே, விட சாகட்டும். அதான் இவ்வளோ பெரிய லிங்கே நம்மளுக்கு கிடைச்சிரு சார். இதுக்கப்புறம் சிக்கி நம்மக்கிட்ட அந்த மிஸ் ஆக்கவே மாட்டான். அவ்வளோ பெரிய மான்ஸ்டர் பிடிக்க சின்ன ஒரு மீனை தூக்கி போடுற மாதிரி இவ்வளோ தூக்கி போட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் காலை எடுக்காமலே விட்டுட்டானுங்க. நீங்களும் அட்டன் பண்ணி கட் பண்ணி மொபைல் வச்சுட்டு என்னாச்சு எதுக்கு எடுக்க மாட்டேன்றானுங்க, வலிக்குதா அப்படி சொல்லிட்டு காரில் இருக்க மெடிக்கல் கிட்ட எடுத்து உங்கள் கையில் இருக்க பிளட்லாம் தொடச்சா அதுக்கெலாம் லைட்டாக டீச்சர் வச்சிட்ருக்கீங்க. என்னன்னு தெரியல, ஹாஸ்பிட்டல் போகணுன்னு நினைக்கிறேன். அப்படி சீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. இந்த டைம் டாக்டர் கூட்டிகிட்டு வந்திருப்பான். உள்ளே வந்தால் நீங்கள் காணும். எங்கே போயிட்டான் அப்படி எல்லாத்தையும் கேட்கும் போது இல்லை வெளியே போயிட்டான் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, சேஃபாக போயிட்டானே, அது வரைக்கும் போதும் அப்படின்னு அவனும் விட்டுட்டான். டைம் எப்படியோ போதும். நைட்டு ஒரு 11 இருக்கும். பைக் எடுத்துகிட்டு எப்பவும் போல் உங்கள் சிஸ்டர் தேடி வரான். எங்கே காணாங்க? விண்டோ நாக் பண்ணுறான். ஓப்பன் பண்ணவே இல்லை. இருக்காளா இல்லையா தட்டிக்கிட்டே இருக்கான். செம்ம காண்டாயிட்டு தட்டி பார்த்துட்டு அங்கேருந்து போயிட்டான். நெக்ஸ்ட் டே உங்கள் சிஸ்டர் ஜியா ஹாஸ்பிட்டலில் இருக்கா.
ஒரு சர்ஜரி முடிச்சு ரிலாக்ஸா கையெல்லாம் கொஞ்சம் பெயினாக இருக்கு. நைஃபை பிடிச்ச தம் ஃபிங்கர் கிட்ட கொஞ்சம் பெயினாக இருக்க மாதிரி இருக்கு. அவளை ப்ரெஸ் பண்ணிட்டே கேன்டீனில் வந்து உட்காந்துட்டு இருக்கான். அவளுக்கு ஆப்போசிட்ல அவரும் டாக்டர் தான். ஜியா கையை ப்ரெஸ் பண்ணிட்டே, ஜியா எப்படி நீ இதை பண்ணுற? நானும் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, அது ரொம்ப குட்டி பேபி, நீ எப்படி ஆப்ரேட் பண்ணுற எல்லாத்தையும்? சத்தியமா ரொம்ப கிரேட் ரெடி நீ. கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்கு. இப்படி புகழ்றத விட்டுட்டு கையை இன்னும் கொஞ்சம் டைட்டாக ப்ரெஸ் பண்ணேன், பிகாஸ் வலிக்குது. அவன் ஜியா கையை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கான். பிகாஸ் இப்போ தான் ஒரு சர்ஜரி முடிச்சுட்டு வெளில வந்திருப்பா. குட்டி பேபி ஹார்ட் சர்ஜரி முடிச்சுட்டு வந்திருப்பா. கையும் வலிக்குதா. அவன் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கான். இந்த டைம் அவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்க பெஞ்சில் யாரும் வேகமாக கிக் பண்ணுறாங்க. அந்த பெஞ்சு உருண்டு போயிட்டு கீழே விழுதோ. பயத்தில் 2 பேர் எழுந்து நிற்கிறீங்க. ஆப்போசிட்டில் வி பார்த்த உடனே அள்ளு கிளம்பிடுச்சு. நீங்கள் இங்கே அப்படி சொல்லும் போதே நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் உங்கள் முன்னாடி இருந்திருப்பா இல்லையா, அவன் ஜூனியர். ஆப்ரேட் பண்ணும் போதும் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் அவன் கூட வச்சிட்ருப்பீங்க. அவனை அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், சொல்லி கொடுக்கலாம். அப்படி நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதும் வி வந்துட்டான். செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கான். உள்ள வெறியில் முறைச்சிட்டு உங்களை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். பட் உங்களுக்கு அள்ளு கிளம்புதும் இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டே இருக்கான். என்னடி பண்ணிட்டுருக்கா? நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணலை. உனக்கு என் மேலே இருக்க பயம் போயிடுச்சா? எதுனால? தோ என் வரக்கானே, எதுனாலையா? என்ன பாய் ஃப்ரெண்டா என்ன? நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஏண்டி பயமா இருக்கா? சொல்லு. இங்கே பாருங்க, இது ஹாஸ்பிட்டல். ஓ என்ன இதை சர்ச்சுன்னு சொன்னேன். ஏய் ஒரு நிமிஷம் ப்ளீஸ், எங்கிறது கிளம்புங்க. என்னடி சும்மா கிளம்புங்கன்னு வீட்டுக்கு வந்தாலும் இதை தான் சொல்கிறேன். இவன் இருக்கான்றதுனால என்ன பேசுறீங்க நீங்கள்? அவன் என்னடி ஜூனியர், சின்ன பையன். பேச வரீங்க, எல்லாரும் அரைஞ்சிட்டான். கண்ணிலேருந்து தண்ணி வருதோ, எதுக்கு அடிச்சான்னு தெரியல. அவன் கை வச்சு தடவிட்டு இருக்கான். என்னடி பண்ணிட்டு இருக்கா? ஏய் சொல்லு, கை வச்சு எங்கே தான் தடவுனா இல்லை உன் பாடி? போது நிறுத்துங்க, இவ்வளோ மோசமாக பேசுகிறீங்க. மோசமாக பேசுறேன்னா எல்லாரும் முன்னாடியும் வாய் முடுக்க எல்லாரும் முடியுமா? சரி ஓகே, நான் எப்படி ஒன்றாலும் எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் யார் அதை கேட்குறதுக்கு? ஓ நான் யாரா? இப்போ ப்ரூவ் பண்ணுறேன்டி நான் யாருன்னு. அப்படி சொல்லிட்டு நெக்கில் உங்கள் ஷோல்டரில் கையை எடுத்து போட்டு இறுக்கி டைட்டாக பிடிச்சிட்டு அவன் பாக்கெட்ல இருந்து கண் எடுக்கிறான். எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓரமாக போயிட்டு உட்காடுறாங்க. நிறைய பேஷண்ட் இருப்பாங்க அந்த கேன்டீனில். நிறைய டாக்டர்ஸு, நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் முன்னாடியும் கண் எடுத்தோம். நான் யார் தானே ப்ரூவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் கழுத்தை பிடிச்சி இறுக்கி, நான் இவளோட புருஷன், பாய் ஃப்ரெண்ட். புரியுதா? யாருக்கோ ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறான். எல்லோரும் அமைதியாக இருக்க. மேலே எய்ம் பண்ணி கன் ஷூட் சவுண்டு. எல்லாரும் கோர்ஸா புரியுது அப்படி கத்தும் போது வி லைட்டாக ஸ்மைலோட உங்களை பார்க்குறான். அள்ளு கிளம்புது உங்களுக்கு. என்ன பப்ளிக்காக வந்து இதை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு. டட்டி ப்ரூவ் பண்ணிட்டேன்னா நான் யாருன்னு. ஓகே உனக்கு டைம் கொடுத்தது ரொம்ப ரொம்ப தப்பு.